சொந்த வீடு கட்டணும், நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு வாஸ்து தோஷத்தால தள்ளி போயிட்டே இருக்கா. கவலைய விடுங்க. நேற்று, அதாவது ஜூன் 24, 2026 புதன்கிழமை அன்னைக்கு திருச்சியில ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அதிசயம் நடந்திருக்கு. 1000 வருஷம் பழமையான தமிழ்நாட்டின் மிக முக்கிய வாஸ்து பரிகார ஸ்தலமான திருச்சி கீழரன் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ பூலோகநாதர் சுவாமி திருக்கோயில பிரம்மாண்டமான மகா கும்பாபிஷேகம் பக்தி பெருக்குடன் நடந்து முடிஞ்சிருக்கு. முதல்ல இந்த கோயில் எங்க இருக்கு, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துடலாம். திருச்சி காந்தி மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற கீழரன் சாலையில இந்த பிரசித்தி பெற்ற பூலோகநாதர் கோயில் அமைந்திருக்கு. சோழர்கள், பல்லவர்கள் மற்றும் கிருஷ்ணதேவராயர் காலத்து பங்களிப்போடு சுமார் 1000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்தது இந்த ஆலயம். கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கும் பூலோகநாதர், தெற்கு நோக்கி வீற்றிருக்கும் அன்னை ஜெகதாம்பாள். நுழைவு வாயிலில் 3 நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கும். உள்ளே நுழைஞ்சதும் அகன்ற பிரகாரம், கொடிமரம், கம்பீரமான நந்தி தேவர்னு மனசுக்கு அப்படியே ஒரு அமைதியை தரும். இந்த கோவிலை சும்மா சாதாரண சிவன் கோயில்னு நினைச்சிடாதீங்க. ஒரு பவர்ஃபுல்லான வாஸ்து தலம். பூமி, மனை, வீடு தொடர்பான சகல வாஸ்து தோஷங்களையும் நொடியில் நீக்கும் வல்லமை படைத்தவர் தான் இந்த பூலோகநாதர். நம்ம சாஸ்திரங்களின் படி வாஸ்து பகவான் வருஷத்துல சில நாட்கள் மட்டும்தான் விழுத்திருப்பார். அந்த வாஸ்து நாட்கள்ல இந்த கோவில்ல நடக்கிற சிறப்பு வாஸ்து ஓமத்துல கலந்துகிட்டா கைமேல் பலன் கிடைக்கும்னு பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. புதுசா வீடு கற்றவங்க, பழைய வீட்டின் வாஸ்து குறைபாட்டால் அவதிப்படுறவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா தோஷங்கள் நிவர்த்தியாகும். வாஸ்து பூஜை அன்று பூமிக்கு அடியில் விளையும் கிழங்குகளை வச்சு விசேஷ கதம்ப கிழங்கு சாதம் தயார் செஞ்சு வாஸ்து பகவானுக்கு படைச்சு பக்தர்களுக்கு பிரசாதமா தராங்க. இதை சாப்பிட்டாலே வீடு கட்டும் யோகம் சீக்கிரம் வந்துடும். இப்போ இங்க நடந்த அந்த பிரம்மாண்ட கும்பாபிஷேக நிகழ்வுக்கு வருவோம். பல வருஷங்களுக்கு பிறகு கோவிலில் புதிய மண்டபங்கள் அமைக்கப்பட்டு புனரமைப்பு பணிகள் மிக சிறப்பா நடந்து முடிஞ்சது. நேற்று காலை வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து புறப்பட்டாங்க. மங்கள வாத்தியங்கள், அரோகர கோஷங்களுக்கு நடுவே ராஜகோபுரம் மற்றும் மூலவர் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செஞ்சாங்க. நேற்று திருச்சி மாநகரமே பக்தி வெள்ளத்துல மிதந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த கோயில்ல இருக்கிற ஒரு அரிய வெண்கல நடராஜர் சிலை உலக பிரசித்தி பெற்றது. சுமார் 1.5 அடி உயரமுள்ள இந்த நடராஜர் சிலைக்கு கீழே 2 சிறிய உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். வலதுபுறம் மனித உடம்போடு தமிழ்நாட்டின் பாரம்பரிய இசைக்கருவியான குடமுழா வாசிக்கும் நந்தி தேவர், இடதுபுறம் பேய் வடிவம் வேண்டி பெற்ற சிவபக்தை காரைக்கால் அம்மையார். இப்படிப்பட்ட ஒரு அரிய நடராஜர் வடிவத்தை நீங்க வேறெங்கும் பார்க்க முடியாது. இந்த சிலையின் அழகே தனி. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த திருச்சி பூலோகநாதர் சுவாமி கோவிலோட கும்பாபிஷேகம் இப்போ புது பொலிவோட நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்களும் உங்க வாழ்க்கையில வாஸ்து தோஷங்கள் நீங்கி சொந்த வீடு, மனை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா திருச்சிக்கு வரும்போது இந்த கோவிலுக்கு வந்து பூலோகநாதரை, ஜெகதாம்பிகையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. புண்ணிய பூமியில் விற்றிருக்கிறார். கும்பாபிஷேக திருநாளிலே கோடி தேவர்கள் கூடி நிற்கிறார். ஹர ஹர மகாதேவா, ஒரு தரிசனம் கண்டாலே வாழ்க்கை முழுதும் வளமுறுவே. கலச நீரில் அருள் பொங்க கோபுரம் என்று ஜொலிக்குதே. வேத மந்திர ஓசையோடு விண்ணுலகமே இறங்குதே. ஓம் நம சிவாய தருணீசாவும் திருவடி சேர்ந்தாலே விதி கூட மாறுமே. வாஸ்து தோஷம் விலகிடவே வாசல் தோறும் மொழி திறக்க பூலோகநாதர் அருள் கிடைத்தால் புதிய வாழ்க்கை வளர்ந்திடுமே. குடும்பம்
காக்கும் கருணை ஈசன், குறைகள் யாவும் தீர்க்கும் நாதன், நம்பி வந்த பக்தர்களுக்கு நல்வழி காட்டும் பரமசிவன். கும்பம் ஏறும் அந்த கணத்தில் கோடி புண்ணியம் சேருதம்மா. பூலோகநாதர் அருள் இருந்தால் பூமி முழுதும் சிவமயமே. மேளம் முழங்குது, வேதம் ஒலிக்குது, கலச நீரில் சிவ அருள் காற்றில் கலக்குது, நாதஸ்வரம் தவிழோசை அப்பதோஷம் ஹர ஹர சிவா. கும்பாபிஷேக தரிசனமே வாழ்வை மாற்றுதே. ஹர ஹர மகநாதா, பூலோகநாத தேவா, கும்பாபிஷேகம் கண்டாலே கவலையெல்லாம் கரழுமே. ஓம் நம சிவாய அருள் தரும் ஈசா, சகல வாஸ்து தோஷம் நீக்கி சந்தோஷம் என்றும் தருவாயே. சரணம் சரணம் சிவா, சரணம் பூலோகநாதா, திருச்சி மண்ணின் காவலனே, என்றும் எங்களை காப்பாயே. நேற்று நடந்த அந்த தருணம் நெஞ்சை சிலிர்க்க வைத்த தரிசனம், திருச்சி முழுவதும் பக்தி வெள்ளம், பூலோகநாதர் அருள் வெள்ளம். வானம் கூட வணங்க வந்தது, வேதம் முழங்கிய புனித நேரம், பூலோகநாதர் கும்பாபிஷேகம் பூமி முழுதும் சிவமாய் மாறும். கலசம் உயர்ந்த அந்த கணத்தில் காற்றே மந்திரம் பாடுதே, பக்தர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பரமசிவனை தேடுதே. மகாதேவா, பூலோகநாதா தேவா, கும்பாபிஷேகம் கண்ணாலே உள்ளம் முழுதும் மலிருதே. ஹர ஹர சிவா, அருள் தரும் ஈசா, ஒரு தரிசனம் போதுமே வாழ்க்கை முழுதும் ஒளிருமே. கோபுரத்தின் மீது கலச நீர் கோடி சூரியன் போல ஜொலித்ததே, வேத மந்திர ஓசையோடு விண்ணவர்களும் வணங்கிறதே. வாஸ்து குறைகள் விலகிடவே வாசல் தோறும் நம்பிக்கை பூத்தது, நம்பி வந்த பக்தர்களுக்கு நாதன் அருளை வாரி வழங்குகிறார். மேளம் முழங்குது, நாதஸ்வரம் பாடுது, ஓம் நம சிவாய என்ற கோஷம் ஆகாயம் முழுதும் அதிருதே. கலச நீர் பொழியுது, கருணை மழை பெய்யுது, பூலோகநாதர் அருள் வந்தால் புதிய வாழ்வு பிறக்குதே. அம்மா தோழர் மண்ணின் சிவமகிமை சொல்ல வார்த்தை போதாதம்மா. அபிஷேக தரிசனத்தில் கோடி புண்ணியம் சேருதம்மா. ஹர ஹர மகாதேவா, பூலோகநாதா தேவா, நேற்று கண்ட அந்த தரிசனம் நெஞ்சில் என்றும் வாழுமே. ஓம் நம சிவாய, அருள் தரும் ஈசா, திருச்சி மண்ணின் காவலனே, என்றும் எங்களை காப்பனே. சரணம் சரணம் சிவா, சரணம் பூலோகநாதா, அருள் பொழியும் ஈசனே, அனைவரையும் காத்தருள்வாயே.